ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரைத்தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நடிகர் இயக்குனர் சிகரம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வராங்க. பாலா இருக்கார் பாருங்க, இயக்குனர் அன்கடல் படத்தை. அடுத்தது ரஜினிகாந்த், அவங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க. நிறைய பேர் சாமி வந்துட்டு போகிறாங்க. இது உள்ளே எடுத்தது. நம்ம வெளியே தான் அந்தங்க இருக்கோம். நம்ம சரி எவ்வளோ நேரம் தான் ஆகுது, போகிறதுக்கே பயமாக இருக்குது முதல். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகுது ஓகேங்களா. 4 மணி நேரம் சொல்கிறாங்க. பட் அன்றைக்கி நியூன்றதுனால நிறைய கூட்டங்கள் இருந்தது. 4 மணி நேரம் இல்லைங்க, அதாவது 12 மணிக்கு போனது. ஒரு 7:30 மணிக்கு தான் விட்டாங்க. 7:30 இப்படி அப்படின்னா எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. கூட்டத்தை பொறுத்து உள்ளே போய் வரது. கூட்டம் கம்மியாக இருந்தால் டக்குன்னு வந்துடலாம். சரிங்க, இப்போது நம்ம பொது தரிசனம், சிறப்பு தரிசனம்லாம் கிடையாதுங்க. அது காசு இல்லாமல் பார்க்குற இடத்துக்கு தாங்க நம்ம போக போகிறோம். காசு இருக்கிற இடம் பார்த்தோன்னா அங்கேயும் அதிகமான லைன் தாங்குது. சரி, நம்ம பொது தரிசனமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவை பண்ணி ரொம்ப அந்தளவுக்கு லைனு, அதாவது காசு கட்டுற லைன் தான் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி போனேன். காசு கட்டி போகிறவங்க நேராக போகலாம். அதாவது வெளியே மட்டும்தான் ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே நேராக போகுது. பட்டு ப்ரீ தரிசனம் அப்படின்னும்போது அப்படியே காம்பவுண்டு பின்னாடியே போயிட்டு, அதை ஓரத்தில் காம்பவுண்டு ஓரத்தில் போயிட்டு சுற்றி போயிட்டு வருது பாருங்கள் ஜனம். அதாவது கோபுரத்துக்கு நேராக போகல, நம்ம அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படியே அந்த காம்பவுண்டு ஒட்டியே போகிறோம். இது மாதிரி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி நேராக போயிடுவோங்க. எந்த வித கூட்டம் கொஞ்சமான பேர் தான் இருப்பாங்க, அதிகமாக கிடையாது. அப்படி போகிறோமா, சாமியை பார்த்தோமா, 1 மணி நேரத்தில் முடிச்சோமா, அப்படி போய்கினே இருப்போம் ஊருக்கு. பட் இப்போது என்னன்னு தெரில, திருவண்ணாமலை ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கற்று 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி அதனுடைய மதிப்பு எங்கே போயிடுச்சுங்க. 20 lakhsன்னா கூட 20ன்னா கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. ஏன் அந்த அளவுக்கு அண்ணாமலையார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. ரொம்ப பணக்கார கடவுளில் தமிழ்நாட்டில் இவர் முதல் இடத்துல வருவார்ன்றது டவுட்டாக இருக்குது. டவுட்டாக இல்லை, முதல் இடத்துக்கு வந்துடுவார் பொழுது. அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்தவங்க 500 1000 தான் போடுறாங்க. வசதி படித்தவங்களாம் நிறைய பேர் வராங்க. சரி, கொஞ்சம் அந்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கொஞ்சம் நவரும். அந்தளவுக்கு கூட்டம் அப்படியே நின்று கிடக்கிறதா இருக்குது. அப்படியே பாருங்கள், நகரவே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்க்குறோம். இதுதான் அண்ணாமலையாருடைய பேக் சைடில் தான் நம்ம அப்படி சுற்றி போகிறோம். அப்படியே பின்னாடியே சுற்றி போயிட்டு அப்புறம் பின்னாடி சைட்லேருந்து முன்னாடி அப்படி அப்படி இந்த பக்கம் அப்படி முன்னாடி போகிறோம். அப்படி இருக்குது பாருங்க பொது வழி. இது பாருங்கள், அடுத்த கோபுரம். அது கோபுரத்தை ஒட்டியே போகிறோம். அப்படி ஃப்ரண்ட் கோபுரம், முன்னாடி இருக்கிற கோபுரத்துலேருந்து அப்படியே கோபுரத்தை ஒட்டியே போயிட்டுருக்கோம். அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இது பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கேப் இருக்குது. அது போகவும் முடியல. ஏன்னா பார்த்தோன்னா விடமாட்டாங்க மறுபடின்றதுனால ஒரு பயத்தில் போகவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தோன்னா அங்கே போயிட்டு வந்தால் இங்கே எங்கே குறைக்க நோயிற வெளியே போடா சைத்தாடே அப்படின்வாங்க. அது மாதிரி பயத்தில் இப்போ வெளியும் போல் அப்படின்னு நின்றுட்டுருக்கோம். எத்தனையோ சித்தர்கள் வழிபட்டு திருத்தலங்க. கிரிவலப்பாதைன்னு சொல்கிறோம். மலையை சுற்றி சிவன் இருக்கார், மலையாகவே இருக்கார். கிரிவலப்பாதை அது கூட போக முடியல, கோயிலுக்கு தான் போக முடியல. கிரிவலை பாதையாவது நல்லா போகலான்னு பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக
அப்படி நெருக்கி ஏற்றுறேன். அந்த அளவுக்கு மலை சுற்றுற இடத்துல கூட கூட்டங்கள் அதிகமாகிடுச்சு. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு திருவண்ணாமலை. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மக்கள்கள் பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இந்த கேட்டில் நாங்கள் போகிறோம், அந்த கேட்டில் இன்னொருத்தர் போகிறேன். அப்படி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரோம். அப்படி என்னமா இருக்குது. அப்படியே நகர்ந்து போகிறேங்க. தண்ணிலாம் வச்சிட்ருக்கு உள்ளே. வேணுன்றவங்க குடிச்சிக்கலாம். நம்ம வந்து சிவபெருமானை வந்து பார்க்க போகிறோம். சிவன் திரு அண்ணாமலையா இங்கே நெருப்பாக இருக்கார். அதாவது நெருப்புன்றது இங்கே திருவண்ணாமலை. நீர் நிலம் அந்த மாதிரி இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இது மாதிரி முக்கியமான திருத்தலங்கள்லாம் இருக்குது. தஞ்சை கோவில், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலம். இது வந்து ஆக்சுவலாக லோக்கலில் இருக்கிறவங்க வந்து வரமாட்டேன்றாங்க. ஏன்னா லோக்கலில் வந்து நாங்களாம் லோக்கல் தான். நான் போய் வந்து கோயிலுக்கு போய் ஒரு 5 வருஷம் ஆகுது. ஏன்னா வந்து லோக்கல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பயத்தில் வந்து போகிறதில்லைங்க. ஏன்னா டெய்லியும் பார்க்குறோம். போனோம்னா நீங்கள் வர முடியாது, ஒரு நாள் ஆகிடும். அப்படின்றதுனால லோக்கல் இருக்கிறவங்க வந்து போகிறதில்ல. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனோம். நம்ம போயிட்டுருக்கோம். வேணும்னா வந்து அதிகாலையில் வந்தோம்னா வேகமாக போயிடலாம். சாதாரண நாளில் ரொம்ப 10 மணி 11 மணிக்கெலாம் வந்தோம்னா போக முடியாது. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய வாழ்க. நாதம் தான் வாழ்க. இனி இரண்டும் நெஞ்சில் நீங்காததால் வாழ்க. அப்படியே பாருங்க. இந்த மக்கள்கள் வந்து போகிறத வந்து பார்க்க முடியுது. இது போயிட்டுருக்கேன். நான் நிறைய எடுக்கலைங்க வீடியோ. ஏன்னா வந்து பார்த்தா வந்து உள்ளே தான் போகிறோம். பின்னாடி சைடில் இங்கே பாருங்கள், எழுத்துக்கள் பாருங்கள். தமிழ் எழுதியிருக்கு. தமிழ் மன்னர்கள் வந்து கட்டியிருக்காங்க. சுண்ணாம்புலால் கட்டியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. சுண்ணாம்பு தடையிருக்காங்க பாருங்கள். கல்வெட்டில் யார் யார் உதவி பண்ணாங்க அதெல்லாம் இருக்குது. இங்கே உட்காந்து மக்கள்கள் வந்து சாப்பிட்றாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது இதில் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். நான் வந்து ஏதோ அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் உள்ளே போய் பார்த்தா வந்து புளி சாதம் 10 ரூபா, பொங்கல் 10 ரூபா, பிரசாதம் 50 ரூபா, லட்டு அந்த 50 ரூபா. இது மாதிரி இருக்குது. நான் என்னவோ வந்து அன்னதானம் நிறைய போடுறாங்க ஃப்ரீயா அப்படின்னு நினச்சேன். காசு தாங்க உள்ள. அதே வந்து போகிறோம் பாருங்கள். மக்கள்லாம் எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. இத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா இப்போது வேலைகள் கோவிலுக்கு வந்து கிடைக்குது. எல்லாம் இவரால் தான். எத்தனையோ பேர் ஒரு பழப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வழியை உண்டாக்கி தராரு. வெளியும் வந்து இவரால் எத்தனையோ பேர் பிழைக்கிறவங்க இருக்காங்க. கற்பூரம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து பூ, இந்த மாதிரி எத்தனையோ பூஜை சாமான்கள்லாம் வந்து விற்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போலாம் வந்து தமிழை விட தெலுங்கில் தான் அதிகமாக போட்டிருக்குது. கற்பூரம் கூட வந்து தெலுங்கில் தாங்க போட்டுருக்கு. அந்தளவுக்கு மக்கள் அதிகமாக வராங்க வெளியிலேருந்து. இவருடைய வளர்ச்சி வந்து உலக ஃபுல்லாக வந்து ஒழிக்குது. வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. இது தினமும் செலிப்ரிட்டிஸ் வராங்க. அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே போட்டு காமிச்சேன். செலிப்ரிட்டிஸ் வந்து எத்தனையோ பேர் வந்து கும்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள். அப்படியே லைன் உள்ளேயும் பார்த்தா லைன் தான் இங்கே போயிட்டு இருந்தது. இது என்ட்ரன்ஸு தான் வந்து நம்ம காட்டிருக்கோம். உள்ளே இருக்குதுங்க. அது உள்ளே வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. டெம்போவில் வெளியில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. உள்ளே செய்ய முடியாது அப்படின்னால அதுக்கும் தனி காசு. வந்து லட்டு கொடுத்துருக்காங்க பொழுது. அப்படியே வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டோங்க. நான் நிறைய உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு போட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
உள்ளே ரொம்ப போய் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. இது வந்து நாராயணம், அதாவது பகவான் கோயில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அது மேலே எல்லாமே நடந்து தான் போனோம். ஆட்டோவில் வந்து போகலாம் இல்லை முடியலன்னு நடந்து